Dear students, welcome back to another video from Effective Biology. In this video, we are going to discuss about sexual reproduction in human. Last video நம்ம plants ஓட reproduction பார்த்தோம். Vegetative reproduction, asexual reproduction and sexual reproduction பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஹியூமனில் sexual reproduction பார்ப்போம். The male and female reproductive organs differ anatomically and physiologically. Anatomically அப்படின்னாவே ஆர்கனோட இன்சைட் அண்டு அவுட்சைட் ஸ்ட்ரக்சர் இதுவும் மேல் அண்ட் ஃபீமேல் ரிப்ரொடக்ஷனில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தென் ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்லையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். Sexual reproduction involve the fusion of two haploid gametes, that means male and female gametes. Haploid அப்படின்னாவே one nucleus is present. இந்த மேலில் இருக்கக்கூடிய haploid gametesம் ஃபீமேலோட haploid gametesம் ஃபியூஸ் ஆகும்போது we can get diploid individuals, that means zygoteல 2n present இருக்கும். Organs of the reproductive systems are divided into primary and secondary sex organ. Primary sex organs குழந்தை பிறக்கும் போதே அந்த பேபியில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். டெஸ்டிஸ் இன் மேல், ஓவரிஸ் அண்டு ஃபீமேல். இது எப்போது 12 இயர்ஸ் இல்லைனா 14 இயர்ஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா மெச்சூர் ஆகும். பியூபர்ட்டி ஸ்டேஜ் அடையும் போது, அடலசென்ட்டாக மாறும் போது இந்த செக்ஸ் ஆர்கன் நல்லா டெவலப் ஆகும். அப்போது இதை செகண்டரி செக்ஸுவல் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். Now we will see about male reproductive organ. Structure of testis. இந்த டெஸ்டிஸ் பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்பில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அப்டோம் கேவிட்டிக்கும் கீழே தனியாக தொங்கிட்டு இருக்கும். பாடியை விட்டு தனியாக கீழே செப்ரேட்டாக தொங்கிட்டு இருக்கும். இது இயற்கையாகவே அமைஞ்ச இது பார்த்திங்கன்னா பாடியோட டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த டெம்பரேச்சர் அப்படியே டெஸ்டிஸ்க்கு போச்சு அப்படின்னா கரெக்டாக ப்ராப்பராக ஸ்போம்ஸ் உற்பத்தி பண்ண முடியாது. அதனால் பாடி டெம்பரேச்சர்லேருந்து தனியாக இருக்கணுங்கிறதுக்காக ஸ்க்ரோட்டம் அப்படிங்கிற ஒரு பேக்லைக் ஸ்ட்ரக்சருக்குள்ளே ப்ரொடக்டிவாக ப்ரெசண்ட் ஆகிருக்கும். The testes are reproductive glands of the male that are oval-shaped organs which lies outside the abdominal cavity of a man in a sac-like structure called scrotum. ஸோ டெஸ்டிஸ் அப்படிங்கிறது மேலோர ரீப்ரொடக்டிவ் கிளாண்டு. இது ஓவல் ஷேப்பில் இருக்கும். இட் ப்ரெசண்ட் இன் அவுட்சைட் த அப்டோமினல் கேவிட்டி. எங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கு? ஒரு பேக்-லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு சாக்-லைக் ஸ்ட்ரக்சரில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. தட் சாக்-லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் நோன் அஸ் ஸ்க்ரோட்டம். Each testis is covered with a layer of fibrous tissues called tunica albuginea. ஸோ ஹவு மெனி டெஸ்டிஸ் இருக்கும்? 2 சைடில் டெஸ்டிஸ் இருக்கும். இது கவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூவோட நேமு tunica albuginea, which is giving protection to the testis. Many septa from this layer divide the testis into pyramidal lobules. இதில் பார்த்திங்கன்னா நிறையா செப்டாஸ், நிறையா டிவிஷன்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அந்த டிவிஷன்ஸ்க்கு பேர் பிரமிட்ஸ் லோபியூல்ஸ். இன் விச் லைஸ் செமினிஃபெரஸ் டியூபியூல். இது எங்கே ப்ரெசண்ட்? இதுக்குள்ளே தான் என்ன ப்ரெசண்ட் ஆகிருக்கும்? செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் ஆர் ப்ரெசண்ட் அண்ட் செல்ஸ் ஆஃப் செரட்டோலி அண்ட் செல்ஸ் ஆஃப் லேடிக் செல். These 3 types present. So what is Sertoli cells? Sertoli cells are nourish the immature sperm cell by giving them nutrients and blood products. ஸோ செரட்டோலி செல்ஸ் அப்படிங்கிறது நர்ஸ் செல்லுன்னு சொல்லலாம். இப்போ எப்படி ஒரு பேஷண்ட்டை ஒரு நர்ஸ் ப்ராப்பராக பார்த்துக்கிற மாதிரி, ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிற மாதிரி, இந்த செரட்டோலி செல் அப்படிங்கிறது ஸ்பெர்ம் செல்லை ரொம்ப கேர் எடுத்து அதுக்கு ஃபுட்டு நரிஷ் பண்ணி அந்த நல்லா மெச்சூர் ஆக வரைக்கும் அந்த ஸ்பெர்ம் செல்லை ப்ரொடெக்ட் பண்ணும், நல்லா பார்த்துக்கும். தென் லேடிக் செல். The Leydig cells are located in the connective tissue surrounding the seminiferous tubules. Seminiferous tubules சுற்றியும் பார்த்திங்கன்னா கனெக்டிவ் செல்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த கனெக்டிவ் செல்ஸில் தான் லேடிக் செல் ப்ரெசண்ட்டு. லேடிக் செல்லு செக்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோனு டெஸ்டோஸ்டிரான். மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை ஹார்மோனை செக்ரீட் பண்ணக்கூடிய ஒரு செல் தான் இந்த லேடிக் செல். அந்த ஹார்மோனோட நேமு டெஸ்டோஸ்டிரான். அதே மாதிரி லேடிக் செல் பார்த்திங்கன்னா இன்டர்சீசியல் பிளேஸ் அதில் இருக்கிறதுனால இந்த லேடிக் செல் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் இன்டர்சீசியல் செல்ஸ். ஒவ்வொரு செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்க்கு நடுவில் கேப் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அந்த கேப்பில் லேடிக் செல் இருக்கிறதுனால தான் இதை இன்டர்சீசியல் செல்லுன்னு இன்னொரு நேம். The process of spermatogenesis takes place in the seminiferous tubules. So what is meaning for spermatogenesis?
ஜுவாலஜியில் ஜெனிசிஸ் அப்படின்னாவே ஃபார்மேஷன் அர்த்தம். ஸ்பெர்மட்டோ அப்படின்னா ஸ்பெர்மு. ஸோ ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் இஸ் நோன் அஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். இது எங்கே நடக்கும் அப்படின்னா செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸில் நடக்கும். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ். ஜெனிசிஸ் மீன் ஃபார்மேஷன், spermatona sperm. So the sperm formation is known as spermatogenesis. The steratoly cells are the supporting cells and provide nutrients to the developing sperms. So what is steratoly cells? Steratoly cells are the supporting cells that provide the nutrients to the developing sperms. வளரக்கூடிய ஒரு ஸ்பெர்ம்ஸ்க்கு ஃபுட்டு சப்ளை பண்ணுறது இந்த steratoly cells. The Leydig cells are polyhedral in shape. லேடிக் செல் எந்த சைஸில் இருக்கும் அப்படின்னா பாலிஹெட்ரல் இன் ஷேப்பில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். It is present between the seminiferous tubules and secrete the testosterone. இந்த லேடிக் செல் எங்கே இருக்கும் அப்படின்னா செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் வந்து நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கு உள்ளதாக வந்துட்டு இந்த லேடிக் செல் வந்து ப்ரெசண்ட். இது செக்ரீட் பண்ணக்கூடிய ஹார்மோனு டெஸ்டோஸ்டிரான். இட் இனிஷியேட் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். ஸ்பெர்ம்ஸ் வந்து செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸில் நிறையா ஸ்பெர்ம்ஸ் உற்பத்தி ஆகணும் அப்படின்னா டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் திஸ் டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் இனிஷியேட் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். இந்த லேடிக் செல் வந்து என்ன சேஃப்னு 1 மார்க்கில் கேட்கலாம். பாலிஹெட்ரல் சேஃப். இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு? இட் இஸ் ப்ரெசென்ட் இன் த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ். இது செக்ரீட் பண்ணக்கூடிய ஹார்மோனு டெஸ்டோஸ்டிரான். தென் அது எதுக்கு யூஸ் ஆகுது? இட் இனிஷியேட் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். இப்போது இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் டெஸ்டிஸ். இதை வந்து கிராஸ் செக்ஷன் எடுத்து காமிச்சிருக்காங்க. 2 சைடில் இருக்கக்கூடிய டெஸ்டிஸில் ஒரு டெஸ்டிஸை கிராஸ் செக்ஷன் எடுத்து காமிச்சிருக்காங்க. இதில் பாருங்கள், த ஃபஸ்ட்டு லேயர் இஸ் நோன் அஸ் பெரைட்டைல் லேயர். முத இருக்கக்கூடிய அதை கவர் பண்ணி ஸ்கின்னு மாதிரி இருக்கும் இல்லையா, தட் லேயர் இஸ் நோன் அஸ் பெரைட்டைல் லேயர். அதுக்கு அடுத்தது ஒரு கேவிட்டி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் கேவிட்டிக்கு அடுத்தது இருக்கக்கூடிய லேயர் வந்து விசரல் லேயர்ஸ். விசரல் லேயருக்கு அடுத்தது 4th கேப்சூல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம், இதில் ஒரு லேயர் கவர்டு வித் லேயர் த ஃபைப்ரஸ் டிஷ்யூ இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா. தட் ஃபைப்ரஸ் டிஷ்யூ இஸ் நோன் அஸ் டியூனிகா அல்பூஜினியா. இந்த டியூனிகா அல்பூஜினியா இருக்க பிளேஸ் தான் கேப்சூல். இது வந்து தனித்தனி செப்டமாக பிரிச்சிருக்கோம். நான் பாருங்கள் ஆரோ மார்க் போடுறேன். இது பாருங்கள், இது ஒரு செப்டம், இங்கே ஒரு செப்டம், இங்கே இந்த மாதிரி தனித்தனி செப்டமாக பிரிச்சிருக்கு இல்லையா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா லியோபிள்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது எப்படி பார்க்குறதுக்கு இருக்கும் அப்படின்னா ஒரு பிரமிட் ஷேப்பில். இப்போ பாருங்கள், ஒரு ஆரோ மார்க் போடுறேன். இதோட மேல் பகுதி எப்படி இருக்குது? அகலமாக இருக்குது. வர கீழே குறுகி இருக்கு இல்லையா. ஸோ ஒரு பிரமிட் ஷேப்பில் இருக்கும். இந்த பிரமிட் ஷேப்புக்குள்ளே தான் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு? செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒரே சின்ன ஜிக்ஜாக் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ஃபுல்லாகவே செமினிஃபெரஸ் டியூபியூல். செமினிஃபெரஸ் டியூபியூலுக்கு உள்ளே தான் ஸ்பெர்ம்ஸ் வந்து என்னாகும்? ஸ்டோர் ஆகும். இந்த 2 செமினிஃபெரஸ் டியூபியூலுக்கு நடுவுலையும் கேப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லையா, செப்டா. இந்த கேப்பில் தான் என்ன செல் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா லேடிக் செல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். லேடிக் செல்லு டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணி ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் testis. The next we will see about female reproductive organ, structure of ovary. The female reproductive organs, ovaries are located on either side of the lower abdomen, composed of 2 almond shaped bodies. So இந்த structure of ovary-ல ovaries பார்த்திங்கன்னா லேடிஸோட அப்டோமன் சைடில் 2 சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ எய்தர் சைட் ஆஃப் தி அப்டோமன். என்ன சேஃபு? ஆல்மண்ட் சேஃபு. இது வந்து ஒரு பாதாம் சேஃபில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். விச் இஸ் ப்ரெசென்ட் இன் த லேட்டர் எண்ட் ஆஃப் த ஃபெலோப்பியன் டியூப். ஃபெலோப்பியன் டியூபோட சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஈச் ஓவரி இஸ் கம்பேக்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் அன் அவுட்டர் கார்டெக்ஸ் அண்ட் த இன்னர் மெடுலா. ஒவ்வொரு ஓவரிலையும் பார்த்திங்கன்னா கார்டெக்ஸ் அவுட்டர் சைட்லேயும் இன்னர் சைடில் மெடுலா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நம்ம பயாலஜியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பார்ட்லேயும் அவுட்டர் லேயரை நம்ம கார்டெக்ஸ் சொல்லுவோம். இன்னரில் இருக்கக்கூடிய
பிளேஸில் மெடுலா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஈச் ஓவரி இஸ் கம்பேக்ட் ஸ்ட்ரக்சர் கன்சிஸ்டிங் ஆஃப் அன் அவுட்டர் கார்டெக்ஸ் அண்ட் அன் இன்னர் மெடுலா. த கார்டெக்ஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் நெட்வொர்க் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ கால்டு as ஸ்ட்ரோமா. இந்த கார்டெக்ஸில் ஒரு நெட்வொர்க் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. திஸ் கனெக்டிவ் டிஷ்யூ இஸ் நோன் as ஸ்ட்ரோமா. இது வந்து 1 மார்க்கில் கேட்கலாம். ஸ்ட்ரோமா எங்கே இருக்குது? வாட் இஸ் த நேம் ஆஃப் த கனெக்டிவ் டிஷ்யூ இன் ஓவரி? 1 மார்க்கில் கேட்கலாம். வாட் இஸ் த நேம் ஆஃப் தட்? ஸ்ட்ரோமா. அண்ட் லைன்டு பை த ஜெர்மினல் எபித்தீலியம். இந்த ஸ்ட்ரோமாவில் இருக்கக்கூடிய டிஷ்யூவோட நேமு ஜெர்மினல் எபித்தீலியம். ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? ஓவரிஸ் ஆர் லொக்கேட்டட் எய்தர் சைட் ஆஃப் த லோயர் அப்டமன். இட் இஸ் almond in shape. Then third point, it is present in the lateral end of the fallopian tube. fallopian tube பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் யுட்ரஸில். அந்த 2 சைட்லையும் fallopian tubeக்கு பக்கத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதா இந்த ஓவரிஸ். ஈச் ஓவரி இஸ் கம்பேக்ட் ஸ்ட்ரக்சர் கன்சிஸ்டிங் ஆஃப் அவுட்டர் கார்டெக்ஸ் அண்ட் இன்னர் மெடுலா ப்ரெசென்ட். அவுட்டர் கார்டெக்ஸில் இருக்கக்கூடிய நெட்வொர்க் கனெக்டிவ் டிஷ்யூ இஸ் நோன் as ஸ்ட்ரோமா. இந்த ஸ்ட்ரோமாவில் இருக்கக்கூடிய டிஷ்யூக்கு நேமு எபித்தீலியல் germinal epithelium. The next, the epithelium cells called granulosa cells. இந்த epithelial cellsக்கு இன்னொரு நேம் என்னது? இங்கே இருக்கக்கூடிய செல்ஸோட நேமு granulosa cells surrounded each ovum in the ovary together forming the primary follicles. இந்த இடத்துல ஓவம் வந்து ஓவரியோட சேர்ந்து என்ன ஆகுதுன்னா பிரைமரி ஃபாலிகுல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த பிரைமரி ஜெர்ம் செல்லுலேருந்து பிரைமரி ஃபாலிகுல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். பிரைமரி ஃபாலிகுல்ஸ் நியூக்ளியஸை வந்து ஃபார்ம் பண்ணி இட் இஸ் சரவுண்டட் பை த ஜெர்ம் லேயர் செல்ஸ். ஸோ இந்த ஜெர்ம் லேயர் செல்ஸ் நல்லா வளரும் போது அது செகண்டரி ஃபாலிகுல்ஸாக மாறும். அப்படி மாறினதுக்கப்புறம் சைஸ் வந்து என்லார்ஜ் ஆகும். சைஸ் என்லார்ஜ் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு கேவிட்டி வந்து உருவாகும். அந்த கேவிட்டியோட நேம் தான் ஆண்ட்ரம். இந்த ஆண்ட்ரம் நல்லா வளர்ச்சி அடைய அந்த இடத்துல வந்து ஒரு லிக்விட் வந்து ஃபுல்லாகும். இந்த லிக்விட் தான் கிராஃபியன் ஃபாலிகிள்ஸாக வந்துட்டு மாறுது. ஸோ த எக் க்ரோஸ் லார்ஜர் அண்ட் த ஃபாலிகிள்ஸ் ஆல்சோ என்லார்ஜ் அண்ட் கெட்ஸ் ஃபில்டு வித் ஃப்ளூயிட் அண்ட் இட் இஸ் கால்டு கிராஃபியன் ஃபாலிகிள்ஸ். எக்கு வந்து நல்லா பெருசாக க்ரோ ஆகி லார்ஜர் ஆகும். ஸோ எக்கு லார்ஜர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கக்கூடிய ஃபாலிக்கிள்ஸ் வந்து என்லார்ஜ் ஆகும். என்லார்ஜ் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு ஃப்ளூயிட் வந்து க்ரியேட் ஆகும். அந்த ஃப்ளூயிட் இருக்கக்கூடிய அந்த கேவிட்டியோட நேமு ஆண்ட்ரம். ஸோ இந்த ஆண்ட்ரமில் இருந்து இந்த ஃப்ளூயிடை வந்து என்ன சொல்கிறோம்? கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸ்னு சொல்கிறோம். இட் இஸ் நோன் அஸ் கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸ். ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக ஒரு டீட்டெயில் பாருங்கள். இன்ஃபோபேட். த நம்பர் ஆஃப் primordial follicles in newborn female child ranges over 7 million during reproductive period. ஒரு நியூபார்ன் பேபியில் பார்த்தோன்னா how many செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? 7 மில்லியன் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பியூபர்ட்டி ஸ்டேஜ் அப்போது அது எத்தனையாக ரெடியூஸ் ஆகும்? 60லேருந்து 70 செல்ஸாக வந்து ரெடியூஸ் ஆகும். டியூரிங் த உமன்ஸ் லைஃப் she will only ovulate 300 to 400 of the 1 to 2 million eggs. இந்த 1 to 2 million எக்கில் எத்தனை ஓவுலேட் ஆகும்னா 300லேருந்து 400. she was initially born with. ஸோ ஃபஸ்ட்டு பார்ன் ஆகும்போது அந்த ஃபீமேல் சைல்டில் how many cells present? 7 மில்லியன் செல்ஸ் ஆகும். பியூபர்ட்டி டைமுக்கு வரும்போது 60லேருந்து 70,000 செல்ஸாக குறையும். தென் டூரிங் உமன்ஸ் லைஃப் அந்த அவங்களுடைய லைஃப் பீரியடில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 7 மில்லியன்ஸ் ஆஃப் செல்லில் 300லேருந்து 400 செல்ஸு எக்கு மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா ஓவுலேட் ஆகும். என் மேலில் பார்த்தீங்கன்னா 500 பில்லியன் ஸ்போம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அவங்களுடைய லைஃப் டைமுக்குள்ளே. இது ஃபுல்லாகவே 1 மார்க் பேஸை கிளியராக பார்க்கணும். த நெக்ஸ்ட்டு கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஹியூமன் ஓவம் வந்து கொடுத்துருக்காங்க. லேடிஸோட ஹியூமன் ஓவம் வந்து கொடுத்துருக்காங்க. சிதி ஸ்ட்ரக்சர். இது நமக்கு 2 மார்க்கில் இந்த டயக்ராம் மட்டும் ஹியூமன் ஓவரியை வந்து ட்ரா பண்ண சொல்லி 2 மார்க்கில் வந்து கேட்கலாம். கிளியராக இந்த டயக்ராம் வந்து பார்த்துக்கணும். ஸோ இங்கே பாருங்கள் ஓவரி ஸ்ட்ரக்சர். இதில் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு?
கார்பஸ் லூட்டியம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கார்பஸ் லூட்டியம் வந்து ஆஃப்டர் மெச்சுரேஷன் எல்லாம் செல்ஸ் ஆனதுக்கப்புறம் இது ஒரு எண்டோக்ரைன் கிளாண்டாக சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இட் மெயின்டைன் த ப்ரெக்னன்சி டைமில் இதுதான் அந்த 10 month ப்ரெக்னன்சியை மெயின்டைன் பண்ணும். ஆஃப்டர் சப்போஸ் ப்ரெக்னன்சி நடக்கலை அப்படின்னா ஆஃப்டர் இட் சேஞ்ச் ஆஸ் த கார்பஸ் ஆல்பிகன்ஸ் அப்படிங்கிற ஒரு வடுவாக சேஞ்ச் ஆகி என்னாயிருந்தா இதாயிரும், டெஸ்ட்ராய் ஆயிரும். ஓகேவா. த நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள், ப்ரைமரி பாலிக்கிள்ஸ் அடுத்தடுத்து என்ன ஆகுது, க்ரோ ஆகிட்டே வருது. க்ரோயிங் ஃபாலிக்கிள்ஸாக வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு மெச்சூர் டெவலப்பான ஒரு ஃபாலிக்கிள்ஸாக சேஞ்ச் ஆகுது. தென் மெச்சூர் ஃபாலிக்கிள்ஸ் ரப்சர் ஆகி அதுலேருந்து தனியாக ஓவம் வந்து வெளியில் வந்துடுது. ஸோ இதுதான் வந்துட்டு மேல் அண்டு ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெஸ்டிஸ் அண்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவரி வந்துட்டு கிளியராக பார்த்துட்டோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் to get the upcoming videos. Have a fabulous day.